தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் உற்பத்தியாகும் மின்சார வாகனங்களில் 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் உற்பத்தியாவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவிலேயே வாகன உற்பத்தியின் கேபிட்டல் தமிழ்நாடுதான் என்றும் நெஞ்சை நிமிர்த்தி சொல்வேன் என பேச்சு. 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருந்து தான் உற்பத்தி ஆகுது. தமிழ்நாடு தான் இந்தியாவோட வாகன உற்பத்தி மற்றும் மின் வாகன உற்பத்தியினுடைய கேபிட்டல்னு நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்வேன். தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆண்டுக்கு 1.5 லட்சம் மின்சார கார்களை உற்பத்தி செய்ய இலக்கு. வின்ஃபாஸ்ட் நிறுவனம் முதலீட்டுக்காக தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்ததற்கு பெருமை கொள்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அடிக்கல் நாட்டப்பட்ட 17 மாதங்களில் நிறுவனத்தை தொடங்கியுள்ளதாகவும் பெருமிதம். தூத்துக்குடியில் 16,000 கோடியில் அமைந்துள்ள வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி ஆலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து ஆலை முழுவதையும் பார்வையிட்டார். இந்திய பகுதியை சீனா ஆக்கிரமித்ததாக கூறியதற்காக ராகுல் காந்திக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். இந்தியாவின் 2000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்டது என்பதை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள் எனவும் கேள்வி. தேசிய கீதம் எழுதப்பட்ட வங்க மொழியை அவமதித்ததாக மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம். உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள டெல்லி காவல்துறை வங்க மொழியை வங்கதேச மொழி என குறிப்பிடுவதா என காட்டம். தமிழ்நாடு அரசு திட்டங்கள் தொடர்பான விளம்பரங்களில் முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு நாளை மறுநாள் விசாரணை. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி கருத்து தெரிவித்த விவகாரம். பொன்முடிக்கு எதிராக பெறப்பட்ட புகார்கள் முடித்து வைக்கப்பட்டது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு ஹைகோர்ட் ஆணை. தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் பேர் சேர்ப்பு என்ற புகாருக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இன்னும் தொடங்கவில்லை எனவும் விளக்கம். வேறு நாட்டில் இருந்து வந்து இந்தியாவில் வாக்களிக்கலாம், வெளிமாநிலத்தவர்கள் வாக்களிக்க கூடாதா என தமிழிசை சரமாரி கேள்வி. பிரியங்கா காந்தி எப்படி வயநாட்டில் போட்டியிட்டார் எனவும் விளாசல். நான் கேட்கிறேன், வேற மாநிலத்துல வேற நாட்டில இருந்தா வந்து இவங்க ஓட்டு போடலாம். சிஏஏனா என்ன? அந்த பார்டர்ல உள்ள மற்ற நாட்டை சார்ந்தவர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொன்னா, ஆனா உங்களுக்கு மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்க எல்லா வேலையும் வாங்குவீங்க. ஆனால் அவர்கள்ட்ட பண்ண முடியாது. நான் கேட்குறேன், பிரியங்கா காந்தி எப்படி அங்கேருந்து வந்து இங்கே ஓட்டுக்கு நின்னாங்க? பிரியங்கா காந்தி அங்கேருந்து இங்கே வந்து ஓட்டுக்கு நிற்கும் போது அங்கேருந்து இங்கே வர ஓட்டு போட முடியாதா என்ன? ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் உடல்நலக் குறைவால் காலமானார். உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு டெல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல். பழங்குடி சமூகங்கள், ஏழைகள் மற்றும் நலிந்தவர்களுக்கு அதிகாரம் அளிக்க தம் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் என்றும் பிரதமர் மோடி சிபு சோரனுக்கு புகழாரம்.
டெல்லியில் நடைபயிற்சி சென்ற மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதாவிடம் நகை பறிப்பு. இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர்கள் அட்டூழியம். மதுரையில் வரும் 25ஆம் தேதி திட்டமிட்டபடி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடத்துவதில் சிக்கல். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதால் தேதியை மாற்றக் கோரி போலீசார் அறிவுறுத்தி உள்ளதாக தகவல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஓ. பன்னீர்செல்வம் சந்தித்ததை எப்படி துரோகம் என்று சொல்ல முடியும் என அமைச்சர் சேகர் பாபு கேள்வி. தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவை யார் என்று கேட்ட பழனிசாமி துரோகத்தை பற்றி பேசலாமா எனவும் விளாசல். மோடியை 4 கார் மாறி மாறி போய் சந்திக்கிறாரு, அதை எந்த வழியில் எடுத்துக்கொள்ளலாம்? வீட்டிலே ஏற்பட்ட துக்கத்திற்காக அடுத்து முதல்வருக்கு ஏற்ற சிறிய உடல்நல குறைவு காரணமாக அவரை இல்லத்தில் வந்து சந்திப்பது எப்படி துரோகம்? மனிதநேயமுள்ள மனிதாபிமானமுள்ள யாரும் இதை துரோகம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். துரோகத்தின் சாயல் படிந்தவர், தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவே யார் என்று கேட்டவர் துரோகத்தை பற்றி பேசக்கூடாது. முதல்வர் ஸ்டாலினை சந்தித்ததில் துளியும் அரசியல் இல்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் திட்டவட்டம். முதலமைச்சர் இல்லத்துக்கு சென்று அவரது உடல்நலம் குறித்து விசாரித்ததை அரசியலாக்குவது நாகரிகமற்ற செயல் என காட்டம். திமுகவில் தான் இணையப் போவதாக பல்வேறு வதந்திகள் சமூக வலைதளங்கள் வாயிலாக பரப்பப்படுவதாக OPS கண்டனம். திமுகவில் இணைவதாக வெளியாகும் செய்தியில் எள்ளளவும் உண்மை இல்லை என்றும் திட்டவட்டார். திருப்பத்தூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம். மாணவனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் 2வது நாளாக போராட்டம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுச்சேரி மீனவர்களை சிறைபிடித்த இலங்கை கடற்படை. 4 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்து அட்டூழியம். ராமேஸ்வரம் அருகே கோதண்ட ராமர் கோயிலில் ராமர் சேது தனியார் யாத்திரை பணியாளர்களை பணி செய்யக்கூடாது என்று கூறி கோயில் இணை ஆணையர். ஆத்திரமடைந்த பணியாளர்கள் குடும்பத்துடன் தனுஷ்கோடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம். தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் 68 அடியாக உயர்வு. மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. மதுரை சோழவந்தான் அருகே பைக் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் கணவன் கண்முன்னே மனைவி பலி. தாயின் உடலை பார்த்து மகள் கதறி துடித்த காட்சி காண்போர் நெஞ்சை கலங்க செய்தது. காரைக்காலில் திருமணமான 2 மாதத்தில் பட்டதாரி பெண் தூக்கிட்டு தற்கொலை. பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தியதாக பெற்றோர் குற்றச்சாட்டு.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கங்கை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் கரையோர குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீர். கழுத்தளவு நீரில் கைக்குழந்தையை தூக்கி பிடித்துக் கொண்டு வெளியேறிய தம்பதி. தொடர் கனமழை காரணமாக உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் சங்கமத்தில் கங்கா யமுனை ஆறுகளில் கரைபுரண்டு ஓடும் வெள்ளம். கரையோர பகுதிகளில் உள்ள பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தல். கனமழையால் பீகார் மாநிலம் பாட்னாவில் பிறந்து 3 மாதங்களே ஆன இரட்டை அடுக்கு பாலத்தில் சேதம். 422 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாலத்தின் நடுவே பள்ளம் உருவானதால் அதிர்ச்சி. இந்தியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்டில் இங்கிலாந்து வெற்றி பெற 35 ரன்கள் மட்டுமே தேவை. 2-1 என்ற நிலையில் ஏற்கனவே முன்னிலை வகிப்பதால் தொடரை கைப்பற்ற முனைப்பு. இந்தியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்டில் இங்கிலாந்து வீரர் ஹாரி புரூக் சதம் அடித்து அசத்தல். நட்சத்திர பேட்ஸ்மேனான ஜோ ரூட்டும் சதம் அடித்ததால் இங்கிலாந்து ரசிகர்கள் மகிழ்ச்சி. கணவரை பிரிந்து வாழும் முடிவை கைவிட்ட பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால். மீண்டும் தங்களது உறவை புதுப்பிக்க முயற்சிப்பதாக கணவருடன் இருக்கும் புகைப்படத்துடன் இன்ஸ்டாவில் பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்வு. கிராம் ஒன்றுக்கு 9,295 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 74,360க்கும் விற்பனை.